வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்குமே மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்களுடைய எஸ்பி வேலன். இந்த விட நம்ம தீரன் சின்னமலை அவர்களை வச்சு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தீரன் சின்னமலை. இந்த தீரன் சின்னமலை அப்படின்றவர் நமக்கு பாளையக்காரரா, அதாவது கொங்கு பகுதியின் பாளையக்காரரா இருந்தவர் தான் இந்த தீரன் சின்னமலை அவர்கள். இந்த கொங்கு பகுதியில ஒரு மிகப்பெரும் ஒரு மாவீரனா திகழ்ந்தவர் தான் இந்த தீரன் சின்னமலை அவர்கள். இப்போ இந்த கொங்கு பகுதி அப்படின்றது யாரோட அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது யாரோட கண்ட்ரோல் கீழே இருந்துச்சு அப்படின்னா, அந்த நேரத்து மைசூரின் அரசரா இருந்த திப்பு சுல்தானின் ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே தான் இந்த கொங்கு பகுதி அப்படின்ற பாளையங்கள் எல்லாமே இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது இந்த திப்பு சுல்தான் அவர்கள் இந்த கொங்கு பகுதியில டாக்ஸ் அப்படின்றத கலெக்ட் பண்றதுக்கு, வரி அப்படின்றத வசூலிக்கிறதுக்காக ஒரு திவானை நியமிச்சிருக்கார். அந்த திவானோட பேர் என்ன அப்படின்னா, அவரோட பேர் முகமது அலி அப்படின்ற ஒரு திவானை நியமிச்சிருக்கார். இந்த முகமது அலி வழக்கம் போல இந்த கொங்கு பகுதியில் போயிட்டு நமக்கு வரி வசூல் அப்படின்றத பண்ணிட்டு ஒரு நாள் மறுபடியும் தன்னோட மைசூருக்கு திரும்பி வந்துட்டு இருக்கார். அந்த மாதிரி நேரத்தில் அவர் மைசூர் திரும்பிட்டு இருக்கும் போது 2 மலைகள் அப்படின்றது இருக்கு, இதுக்கு சென்டர்ல வழி அப்படின்றது இருக்கு, இது வழியா போயிட்டு இருக்கார். ஸோ இப்படி போகும்போது ஒரு மலையின் பெயர் சிவன்மலை, ஒரு மலையின் பெயர் சிவன்மலை, இன்னொரு மலையின் பெயர் சென்னிமலை. இந்த சிவன்மலை சென்னிமலை அப்படின்ற இடத்துல அப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் ஒருத்தர் இடைமறிக்கிறார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி அப்படின்றவர் இடைமறிக்கிறார். இந்த தீர்த்தகிரி அப்படின்றவர் வேற யாரும் கிடையாது, நம்ம தீரன் சின்னமலை. இதோட ஒரிஜினல் பேர் தான் தீர்த்தகிரி அப்படின்றவர். வழிமறிச்சு என்னோட நாட்டுக்கு வரிப்பணத்தை என்ற கொடுன்னு சொல்லிட்டு அவரை வந்து அடிச்சு பிடிங்கி வாங்கிறார். சண்டை போட்டு அவர்கிட்ட வந்து வரிப்பணங்கள் அப்படின்றத வாங்கிறார். இப்போ முகமது அலி அவர்கள் நீ யாருன்னு சொல்லி சொல்லும்போது, நீ யாருன்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்றார், சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவுல ஒரு சின்ன மலை இந்த காசை பிடிங்கிட்டாருன்னு சொல்லிட்டு திப்பு சுல்தான் போய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி விடுறார். அதனாலதான் இவருக்கு இந்த தீர்த்தகிரி அப்படின்றவருக்கு நமக்கு சின்னமலை அப்படின்ற ஒரு பெயர் அப்படின்றது வருது. சோ இப்போ முகமது அலி அவர்கள் போயிட்டு திப்பு சுல்தான் சொல்லும் போது பிற்காலத்தில் ஒரு போர் அப்படின்னு நடக்குது. அப்புறம் திப்பு சுல்தான் அவர்கள் தீரன் சின்னமலையின் வீரத்தை கண்டு என் கூட இணைஞ்சுக்க, என் கூட சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சேர்த்துக்கிறார். அதனால திப்பு சுல்தானோட சேர்ந்து தீரன் சின்னமலை அவர்கள் பிற்காலத்தில் ஆங்கிலேயர்களை, நமக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை எதிர்க்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணி திப்பு சுல்தானோட இணைஞ்சுக்கிறார் தீரன் சின்னமலை அவர்கள். இந்த தீரன் சின்னமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானும் பிரெஞ்சுக்காரர்களும் நிறைய பயிற்சி அப்படின்றது கொடுக்குறாங்க, ட்ரைனிங் அப்படின்றதெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இவர் ஓடாநிலை அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு கோட்டை ஒன்று உருவாக்குறார். ஏன் ஓடாநிலை அப்படின்னு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, ஆங்கிலேயர்களை எங்கேயும் ஓடாம நான் அந்த இடத்துல நிலையானு அடிக்க போறேன் அப்படின்றதுனால ஓடாநிலை அப்படின்ற அந்த ஊருக்கு அந்த பெயர் அப்படின்றது வந்துச்சு. இந்த ஓடாநிலை அப்படின்றதுல தனக்குன்னு ஒரு ஃபோர்ட், ஒரு கோட்டை அப்படின்றது கட்டிக்கிட்டு ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறார் தீரன் சின்னமலை அவர்கள். இப்போ தீரன் சின்னமலை அவர்களின் போர்கள்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமான 3 போர்கள் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா 1801ஆம் ஆண்டு 1801ல பேட்டில் அட் காவேரி ரிவர் பேங்க், பேட்டில் அட் காவேரி ரிவர் பேங்க், அதாவது காவேரி கரை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது 1802ஆம் ஆண்டு நமக்கு பேட்டில் அட் ஓடாநிலை, ஓடாநிலை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது 1804ஆம் ஆண்டு 1804ல நமக்கு பேட்டில் அட் அரச்சலூர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 போர்கள் தீரன் சின்னமலையின் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான போர்கள். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி கடைசி போர்ல பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட வந்து எதிர்த்து தப்பிக்கக்கூடிய தீரன் சின்னமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னிமலை காடுகளில் தப்பிச்சு ஒளிஞ்சிருக்கார். அப்படி ஒளிஞ்சிருக்கக்கூடிய தீரன் சின்னமலை அவர்களுக்கு ஒரு குக் ஒருத்தர் இருக்கார், அதாவது ஒரு சமையல்காரன் ஒருத்தர் இருக்கார். அவரோட பேர் என்ன அப்படின்னா, அவரோட பேர் நல்லப்பன். இந்த நல்லப்பன் அப்படின்ற சமையல்காரர் தீரன் சின்னமலையோட சமையல்காரன் என்ன பண்ணிடுறார், தீரன் சின்னமலை அவர்களை காட்டி கொடுத்துறார். ஸோ ஆங்கிலேயர்கள் தீரன் சின்னமலையை, அந்த சென்னிமலையில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய தீரன் சின்னமலையை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிட்டு 1805ஆம் ஆண்டு 1805ல ஜூலை 31ஆம் தேதி நமக்கு தீரன் சின்னமலை அவர்கள் தூக்கிலிடப்படுறாங்க. எந்த கோட்டையில தீரன் சின்னமலை அவர்கள் தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்னா, சங்ககிரி கோட்டை. சங்ககிரி கோட்டை, இந்த சங்ககிரி கோட்டை அப்படின்றதுல தீரன் சின்னமலை அவர்கள் நமக்கு தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படுறாங்க. இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தீரன் சின்னமலை அப்படின்றவரை வச்சு இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். இதை மாதிரியே நம்ம நிறைய வீடியோஸை சந்திக்கலாம். முக்கியமாக வீடியோ லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ எல்லாருக்கும்.